Hi friends, this is Ambika. Welcome back to Sand Square. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா கோதுமை தோசை. இது ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமிடியேட்டா அப்டேட் ஆகும். இது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கிற கோதுமை மாவு 1 கப் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அரிசி மாவு இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வெங்காயம் 1 குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை இதோட சேர்த்துக்கோங்க. தென் சேர்த்து இதோட வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் வாட்டர் ஊற்றி நல்லா லம்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதை நல்லா கரைச்சி இதை வந்துட்டு இந்த ஃப்ளோரை வச்சு தான் நம்ம வந்துட்டு தோசை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற மாவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. அப்படி இன்கேஸ் கொஞ்சம் திக்காக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வரும் தோசை. இப்போ வந்துட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தவா வச்சாச்சு. தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் எடுத்துருக்கிற மாவு வந்துட்டு அப்படியே ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றிடுங்க. இதில் நீங்கள் வச்சு தேய்க்க வேண்டாம். தேய்ச்சிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ரொம்ப சுருண்டுடும். அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் எடுத்து அப்படியே போர் பண்ண வேண்டியது தான். இந்த அரிசி மாவு இதில் எதுக்கு சேர்த்துருக்கோன்னா கிறிஸ்பினஸ்க்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இப்போ மாவு ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு மேலே வந்துட்டு எண்ணெய் ஊற்றிடுவோம். அதை நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இந்த கோதுமை வந்துட்டு குக் ஆகும். தென் இதை வந்துட்டு திருப்பி போட்டு அதே சட்னி கூட வேணாலும் இது நல்லாயிருக்கும். இல்லை ஈவன் சாம்பார் கூட இதுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஃபேவரட் சட்னி ஆர் சாம்பாரோட இதை நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. மெயினாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு கோதுமை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ சப்பாத்தியே சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கோதுமை தோசை செஞ்சு கொடுக்கலாம். ஈவன் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் கூட கோதுமை எடுத்துக்கிட்டாங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பை பாய்.